கனமழையிலிருந்து அதி கனமழை வரை பெய்து வருகிறது. வடக்கு தமிழ்நாட்டில் 4 பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் வரலாறு காணாத அளவில் ஒரே நாளில் 35 சென்டிமீட்டர் மழை பெய்து வெள்ளக்காடாகியது. அதேபோல தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் பகுதிகளில் அடைமழை பெய்து ஒரு பகுதியில் மட்டும், தூத்துக்குடியில் மட்டும் 96 சென்டிமீட்டர் மழை பெய்து இதுவரை தமிழக வரலாறு காணாத அளவில் மழை பெய்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் விட்டு விட்டு பெய்த மழை இப்பொழுது 24 மணி நேரத்தில் 12.5 சென்டிமீட்டர் மழையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் போர்க்கால அடிப்படையில் பணி செய்து மக்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்கள் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கி வருகிறார்கள். டெல்லியிலிருந்து வந்த அப்படி இருக்கு, பேசிட்டு வந்தார், பார்த்து வந்தார். தமிழகத்திற்கு வெள்ளப் பகுதிகளை பார்வையிடுவதற்கு வந்த மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இது தேசிய பேரிடர் கிடையாது, மாநில அரசு இதற்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும், மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்த நிதியை கொடுத்துவிட்டது, மத்திய குழு வந்து பார்த்த பிறகு எவ்வளவு நிவாரணம் அதிகப்படியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கிறார். குஜராத் மாநிலத்தில் புஜ் பகுதியில் பூகம்பம் ஏற்பட்ட பொழுது அது தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் குறிப்பாக மிகப்பெரிய வெள்ளம் வந்து கிராமங்கள் அடித்து சென்ற போது அது தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டது. ஆனால் விந்தையாக ஒரு மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், தேசிய பேரிடராக தமிழ்நாட்டில் பெய்த மழையை அறிவிப்பதற்கு மத்திய அரசு அறிவிக்காது என்று கூறியிருப்பது அவருடைய அதிகார போதையை காட்டுகிறது. இது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போதிய நிதியையும் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு அரசுக்கு, ஆனால் விமர்சனமும் செய்கிறார்கள் மத்திய அரசு. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மத்திய அரசு மாநில அரசுகளை வஞ்சிப்பதில்லை என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் பொறுப்பாக இருக்கின்ற அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கான புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்தார்? மத்திய அரசு
மாநில அரசுடைய கோரிக்கையாக இருக்கின்ற 2500 கோடி ரூபாய் மானியம் மத்திய அரசு வழங்கவில்லை. சட்டமன்றம் கட்டுவதற்கு கோரிக்கை வைத்தார்கள், அது நடைபெறவில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கிடப்பிலே கிடக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது போல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கவில்லை என்று ஒரு பொய்யான தகவலை கொடுக்கிறார். இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறார்கள். இன்று புதுச்சேரியில் பெய்த அடைமழையின் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்களும் நானும் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் திரு பாலன் அவர்களும் அந்த பகுதியில் குறிப்பாக பாவாண நகர், நடேசன் நகர் பகுதி, பூமியான்பேட்டை மற்றும் ஜவஹர் நகர் பகுதிகளில் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ள வீடுகளை சென்று பார்த்தோம். அந்த மக்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. தெருக்களிலே சென்று பார்க்கும் பொழுது 4 அடி அல்லது 5 அடி தண்ணீர் நிற்கிறது. இந்த 12 சென்டிமீட்டர் மழையிலேயே இவ்வளவு தண்ணீர் அங்கே நிற்கிறது. கால்வாய் சரியாக தூர்வாரப்படாதன் காரணமாக வீடுகள் எல்லாம் தண்ணீர் புகுந்திருக்கிறது. நாங்கள் போய் பார்த்தவுடனேயே மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கேள்விப்பட்டு உடனே அந்த இடத்துக்கு வருகிறார். இல்லை என்றால் அவர் அந்த பகுதியை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் சிலை அருகில தண்ணீர் நிற்பதை கருத்திலே கொண்டு நாங்கள் பம்பு செட்டுகள் வைத்து தண்ணீரை இறைத்து, அது மட்டுமல்லாமல் அங்கே வடிகால் வசதியை சரி செய்து கடந்த ஆண்டு தண்ணீர் தேங்காமல் இருந்தது இந்த பூமியாம்பேட்டை பகுதியிலே. ஆனால் இந்த ஆண்டு தூர்வாராதன் காரணமாகவும் குறிப்பாக ஷட்டரை திறந்து விட்டதன் காரணமாக கால்வாயினுடைய தண்ணீர் உள்ளே வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இந்த 4 பகுதிகளும் மிதக்கிறது. இதற்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? அதிகாரிகள் ஒருவரை கூட காணவில்லை. இந்த அடமொழியில ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இல்லை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இல்லை, யாருமே இந்த பகுதிகளில் வந்து அந்த பகுதி மக்களை பார்த்து ஆறுதல் கூறுவது கூட யாரும் வரவில்லை. அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பது, நிவாரணம் கொடுப்பது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களும் புதுச்சேரி மாநில அரசும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியில் விளை பயிர்கள் எல்லாம் தரையில விழுந்து பெரிய அளவில் நெற்பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த புதிதாக ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் 2 நாட்களில் கிராம பகுதி, நகர பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த அரசு, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மக்கள் முன்பே பணத்தை கட்டி அதற்கு பிறகுதான் மின்சாரம் பெற வேண்டும் என்ற திட்டத்தின் மூலமாக பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுகிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இந்த திட்டம் இல்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாங்கள் முழுமையாக இதை எதிர்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தால் ஒருபுறம் மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற வேலையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செய்கிறது, இன்னொரு பக்கம்
ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். முன்னுக்கு பின் முரலாக இந்த அரசு செயல்படுகிறது. குறிப்பாக தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்த நீங்கள் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? அதற்கு 380 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறீர்கள். இது வீண் செலவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக இந்த ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இன்னொரு அதிர்ச்சியும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு இருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மின்சாரத்தினுடைய வரியை உயர்த்தினார்கள். 3 மாதங்கள் அது இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கையெழுத்து போட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய மின்சார ஒழுங்காற்று குழுவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மின்சாரமானது இப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மின்சாரம் 100 யூனிட்டுக்கு ₹2.25 இருப்பது ₹2.75 உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதேபோல 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரை ₹3.25 உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதாவது ₹3.25 அதிலிருந்து ₹3.75 அதுல 50 பைசா கூடுறாங்க. 200 யூனிட்ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் ₹5.40 இருக்கிற ஒரு யூனிட் இப்பொழுது ₹6.10 உயர்த்துகிறார்கள். 300க்கு மேல ₹6.10 ₹7.50 உயர்த்துகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சராசரியாக 65 பைசா உயர்த்தப்படுகிறது. ஒரு புறம் ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்பு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்பொழுது இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறார்கள். இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். மின் கட்டண உயர்வினால் அந்த மக்கள் அந்த பணத்தை கட்ட முடியாத நிலை வரும். ஒரு புறம் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம், இன்னொன்று மின் கட்டண உயர்வு திட்டம். இவை இரண்டையும் கொண்டு வந்து புதுச்சேரி மாநில மக்களை இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு நசுக்குகிறது. அந்த துறையினுடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே ஊழல் மலிந்திருக்கிறது என்று தொடர்ந்து பல முறை நாங்கள் கூறியிருக்கிறோம். கலால் துறையிலே ஊழல், உள்ளாட்சித்துறையிலே ஊழல், பொதுப்பணித்துறையிலே ஊழல், காவல்துறையிலே ஊழல், பத்திரப்பதிவுத்துறையிலே ஊழல், குடிமைப்பொறித்துறையிலே ஊழல் என்று பட்டியல் போட்டு ஏற்கனவே நாங்கள் காட்டியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு நூதனமான ஊழல் வெளியிலே வந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் யார் தங்களுடைய தொழிற்சாலை உரிமத்தை புதுப்பிக்க சென்றால் அவர்கள் ₹1.5 லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டும். லைசன்ஸை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ₹3 லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரத்தை ஹார்ஸ் பவர் உயர்த்துறதுக்கு அதற்கு 10 ஹார்ஸ் பவருக்கு ₹1 லட்சம் கட்டணும். இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய அமைச்சருக்கு, மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வேண்டிய ஒரு நபர்
வில்லியனூரிலே அதற்கு புரோக்கராக இருக்கிறார். அந்த புரோக்கர் பணம் அவரிடம் சென்று விட வேண்டும். அந்த பணம் சென்றால்தான் அவர்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கும். இல்லை என்றால் அனுமதி கிடைக்காது. அந்த குறிப்பா ஒரு புறம் தொழிற்சாலைகள் வரல, இருக்கிற தொழிற்சாலைகளே புதுச்சேரி மாநிலத்தில் சிரமப்படுகிற ஒரு சூழ்நிலை. லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கும் லைசன்ஸை மாற்றத்துக்கும் மின்கட்டணம் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துறதுக்கும் இந்த தொழில்துறையினர் புரோக்கர்கள் மூலமாக அதாவது மாமூல் கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும். இந்த பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து அந்த புரோக்கர்கிட்ட இருந்து எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இது பகிரங்கமாக இது நடத்தப்படுகிறது. இந்த தொழிற்சாலை அதிபர்கள் சென்று அமைச்சரை சந்திக்கும் பொழுது பகிரங்கமாக இது பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாட்டுத் தீவனம் வாங்குவதற்கு அரசு ஒதுக்கிய தொகை இந்த ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய். அதை தனியாரிடம் வாங்குவதற்கு, மானியம் தீவனம் வாங்குவதற்கு அந்த துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது முதல் கட்டமாக டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டரில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே தனியாரிடம் ஒப்படைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அப்பொழுது அந்த துறையினுடைய பொறுப்பாளராக இருந்த செயலாளர் திரு குமார் அவர்கள், ஐஏஎஸ் ஆபீசர் குமார் அவர்கள், அந்த கோப்பிலே தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, டெண்டர் மூலமாகத்தான் இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனாலே அந்த கோப்பு நிற்கிறது. இல்லை என்றால் அதிலே மிகப்பெரிய தொகையை இவர்கள் கமிஷன் அடித்திருப்பார்கள். அதே போல இந்த லேப்டாப்பை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியில் 8000 ரூபாய் ஒரு லேப்டாப்புக்கு பேரம் பேசி ஏசர் கம்பெனியிடமிருந்து வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தலைமைச் செயலாளர் இது குளோபல் டெண்டர் விட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக அதுவும் இப்பொழுது கிடப்பிலே கிடக்கிறது. இவர்கள் தனியாரிடம் பேரம் பேசி ஒவ்வொரு டெண்டரிலும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் தரமில்லாத பொருட்களை வாங்கி மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது மாணவ பிள்ளைகளை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை. அது மட்டுமல்ல, காவல்துறையில் ஊழல் பகிரங்கமாக ஆகி வருகிறது. உழவர் கழக தொகுதியில் ஒருவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது 2 மாடி கட்டடம் ஜெயநகர்ல கட்டுறார். அவரிடம் சென்று பணத்தை கொடுத்தால் காவல்துறையில் சட்டம் ஒழுங்குக்கு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். அதற்கும் தொகை விதிக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோ, சப் இன்ஸ்பெக்டர் இவ்வளோ என்று விதிக்கப்படுகிறது. அந்த புரோக்கர் அவர் வாங்குகின்ற அந்த தொகை எங்கு செல்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்படி பகிரங்கமாக ஒவ்வொரு துறையிலும், முதலமைச்சர் துறையாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சருடைய துறையாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறை அமைச்சர் துறையாக இருந்தாலும் சரி, அதே போல குடிமைப்பொருள் துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் ஊழலை தவிர வேறொன்றும் இங்கே நடைபெறவில்லை. இதில் பாதிப்பது புதுச்சேரி மாநில மக்கள். அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகிறார். அதிகாரிகள் விதிமுறைப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டால் அதை விதிமுறைப்படி செய்வார்கள். விதியை மீறி நீங்கள் செய்ய சொல்லும் பொழுதுதான் சிக்கல் வருகிறது. அதிகாரியிடம் பழியை போட்டுவிட்டு முதலமைச்சர் தப்பிக்க பார்க்கிறார். இது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ஊழல் செய்து மத்தியிலிருந்து வருகின்ற பணத்தையும் புதுச்சேரி மாநில மக்களுடைய வரி பணத்தையும் சூறையாடுகின்ற ஆட்சியாக இது இருந்து வருகிறது. தொடர்ந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வலியுறுத்தது போல ரவுடிகள் ராஜ்யம்
என்று புதுச்சேரி பெயர் பெற்றிருக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்பு உசுடு தொகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் தொழிற்சாலை அதிபரை ஒருவரை பிளாஸ்டிக் தொழிற்சாலை அதிபரை மிரட்டி பணம் பறிக்க சென்ற பொழுது குண்டு வெடித்து அவர்கள் மீதே காயம் ஏற்பட்டு அவர்கள் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரே ஒரு செய்திதான் வெளியே வந்திருக்கிறது. தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள், சேதராப்பட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகள், ராமநாதபுரம் பகுதியில் இருக்கின்ற தொழிற்சாலைகள், இது போன்ற பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் மாமூல் வேட்டை மிக வேகமாக நடக்கிறது. இதற்கு ஆட்சியாளர்கள் அந்த ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதனால் நம்முடைய மாநிலத்தில் மக்கள் அச்சப்படுவது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு முதலீடு செய்கிறவர்கள் அவதிப்படுகின்ற நிலை ஏற்படுகிறது. அண்டை மாநிலமான தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து நேற்றைய தினம் அவங்க நடத்திய கூட்டத்தில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 3 ஆண்டுகளில் ஒரு தொழிற்சாலை கூட புதுவை மாநிலத்தில் வரவில்லை. ஆனால் மது தொழிற்சாலைக்கு மட்டும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு 15 கோடி ரூபாய் என்று லஞ்சம் வாங்கிக் கொண்டு 6 தொழிற்சாலை மது தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் பகிரங்கமாக நாங்கள் கூறினோம். ஆனால் இதற்கு எதற்கும் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ பதில் சொல்வதில்லை. பொதுப்பணித்துறையினுடைய கமிஷன் மட்டும் 30%. அதில் முதலமைச்சரிலிருந்து எல்லோருக்கும் பங்கு போகிறது. இப்படி இந்த ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. நான் சொன்னதற்கு ஒரே ஒரு உதாரணம் வணிக வரித்துறை. வணிக வரித்துறையில் இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் தொழிற்சாலை அதிபர்களை மிரட்டி மாதம் பணம் பறிக்கின்ற வேலை, அதாவது பில் இல்லாமல் அவர்கள் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு இந்த வணிக வரித்துறையில் கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள். இதனுடைய பணமும் ஆட்சியாளர்களுக்கு செல்லுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கூட்டுக் கொள்ளையடிக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில். இவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்வர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்வது போலியான வார்த்தை, மக்களை ஏமாற்றுகின்ற வார்த்தை. பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி என்ஆர் காங்கிரஸில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இந்த ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? பகிரங்கமாக பினாமிகள் பேராலே, தங்களுடைய மனைவிகள் பேராலே இந்த அமைச்சர் பெருமக்கள் சொத்துக்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில் 10 கோடி ரூபாய்க்கு கல்யாண மண்டபம் கட்டுகிறார். அவர் எங்கிருந்து நிதியை பெற்றார்? என்ன தொழில் செய்தார்? பல அமைச்சர்கள் சொத்துக்கள் வாங்கிய விவரம் எங்களிடம் வந்திருக்கிறது. இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி புதுச்சேரி மாநில மக்களை சுரண்டுகின்ற ஆட்சி, ஊழல் செய்கின்ற ஆட்சி என்பது நிரூபணமாகி இருக்கிறது. ஏதாவது சொல்றீங்களா? பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதம்மா. 12 சென்டிமீட்டர் மழை. 12 சென்டிமீட்டர். சரிங்க சார், நன்றி சார்.